இந்த நிகழ்ச்சியிலே மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. இந்த கேள்விக்கான விடையை மனிதர்கள் சரியாக விளங்கிக் கொண்டார்கள் என்று சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகமுமே ஒரு அமைதி பூங்காவாக மிகச்சிறந்த பூஞ்சோலையாக மாறிவிடும். அவ்வளவு முக்கியமான கேள்வி இது. மனிதன் ஏன் படைக்கப்பட்டான்? மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அறிவையும் ஆற்றலையும் வழங்கி இருக்கிறான். இந்த ஆற்றலை கொண்டு மனிதன் ஏராளமான சாதனைகளை இந்த உலகத்திலே நிகழ்த்திக் கொண்டிருக்கிறான். அவன் நிகழ்த்திய சாதனைகளை பார்த்து அவனே பிரமிக்கிறான். இதை நம்ம தான் கண்டுபிடிச்சோமா? இப்படிப்பட்ட அற்புதத்தை நாம தான் கண்டுபிடிச்சோமா என்று பிரமிக்கிற அளவுக்கு மனிதன் எங்கேயோ போய் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதிலையும் குறிப்பாக இந்த மின்சக்தி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 50 ஆண்டுகளிலே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு முன்னேற்றத்தை மனிதன் இப்ப அடைஞ்சிருக்கிறான். இந்த 50 வருஷத்துல இவன் கண்டுபிடிச்சிக்கிற கண்டுபிடிப்பு அதுக்கு முந்தின ஒரு 10,000, 20,000, 1 லட்சம் வருஷத்துல கூட கண்டுபிடிக்கல. அந்த அளவுக்கு மனிதன் ரொம்ப பெரிய, இவனுக்கு நிகரான ஒரு படைப்பு இல்லை என்பதை பல விதங்களிலே நிரூபித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்றைக்கெல்லாம் நாம இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் கோட்டைப்பட்டினத்திலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால், அல்லது அம்மாபட்டினத்திலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால், திருச்சியிலிருந்து இங்கே வர வேண்டும் என்று சொன்னால் நடந்துதான் வரணும். தலையில மூட்டை சுமந்து கொண்டு, கட்டிச்சோரை கட்டிக்கொண்டு, பல தடைகளை கடந்து, கரடு முரடான பாதைகள்ல சேர்வதற்கு ஒரு நாள் பிடிக்கும். இன்னைக்கு என்ன நிலைமை? அரை மணி நேரத்தில் இறங்கிடுறோம். அப்ப மனுஷன் எங்க போயிட்டான் பாத்தீங்களா? இங்க இருக்கிற நாம காலை சாப்பாடு இங்க சாப்பிட்டு மத்தியான சாப்பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போயிடுறோம். அப்படி இருக்கிறான் மனுஷன். மனுஷனுடைய கண்டுபிடிப்பு இருக்க சுப்ஹானல்லாஹ் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அன்னைக்கு எல்லாம் நமக்கு ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்கணும்னு வைங்க, எப்படி ஆக்குவோம்? இந்த பக்கம் மாமியா ஒரு உலகையை வச்சுக்கிட்டு, உருளை வச்சுக்கிட்டு, மருமக ஒண்ணு நெல்ல போட்டு குத்துவாங்க. கை குத்தல் அரிசி. ஒரு மூட்டைக்கு 3 நாள் உழைக்கணும். ஒரு மூட்டை நெல்ல அரிசி ஆக்குறதுக்கு 3 நாள் பாடுபட்டா தான் அரிசி கிடைக்கும். வீட்டில் உள்ள எல்லாரும் உழைக்கணும். இன்னைக்கு என்ன, 1000 மூட்டையை கொண்டு கொட்டினாலும் அரை மணி நேரத்தில் அம்புட்டு அரிசி தனியா, தும்மி தனியா, தவிர தனியா, அப்புறமேல சாக்குல பண்டல் போட்டு அதுவா தச்சு அதுவா கட்டி கொண்டு இறக்கிறது. அப்ப எங்க போயிட்டான் மனுஷன் பாத்தீங்களா? எல்லாமே நம்ப முடியாத அளவுக்கு முன்னேற்றத்தில் போய்கிட்டு இருக்கான். இப்ப நான் பேசுறது இங்க கேட்டுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் செலவழிச்சோம்னு சொன்னா உலகத்தில் உள்ள எல்லாரும் இப்ப கேட்கலாம். அதுக்குள்ள கருவிகளை கொண்டாந்து இங்க பொறுத்துனா நான் பேசுறத நீங்க இப்ப நேருக்கு நேரம் பார்த்து கேட்கிற மாதிரி, உங்களை நான் பார்க்கிற மாதிரி உலகத்தில் உள்ள அனைவரும் பார்க்கலாம். இதை இப்பவே பார்க்கலாம். அந்த அளவுக்குரிய கருவிகள் இருக்கு. நம்மகிட்ட வசதி இல்ல, இங்க வைக்கல. அதை வச்சிருந்தோம்னு சொன்னா இது கூட உலகம் பூரா இப்ப ரிலே பண்ண முடியும், லைவ்ல காட்ட முடியும், நேரடி ஒளிபரப்பாக கொண்டு போக முடியும். பெரிய ஆச்சரியமா இல்லையா? இங்க எது மேல பறக்கிறோம், அங்க ஒரு தனி உலகம் அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்ப ஆகாயத்துல தனியா ஒரு உலகத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கிறான். இங்க இருந்து போய் தங்கி அதுக்கு சுற்றுலாக்கு மாதிரி அழைச்சிட்டு போறான். கொடைக்கானல், ஊட்டிக்கு போற மாதிரி அநேகமா அந்த முயற்சியில கடைசி கட்டத்தை நெருங்கிட்டான். பல நாடுகளும் சேர்ந்து என்ன செய்யறான், செயற்கையான ஒரு கோளை ஒன்று உண்டாக்கி அங்க ஆட்களை கூட்டிகிட்டு போறதுக்கு உள்ள வேலைகள் எல்லாம் செய்யறான். இப்படி என்னென்ன கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்ச எடுத்துக்கிறங்க. துவைக்கிறதுக்கு மிஷினா போச்சு. அந்த காலத்தில் துணி துவைக்கிறதா முடியுமா? இன்னைக்கு மூட்டை மூட்டையா இருந்தா கூட கவலை இல்லை. நம்ம பாட்டு போட்டா அதுவா என்ன செஞ்சிருது, துவைக்கவும் செய்யுது, காய போடவும் செய்யுது. கொஞ்சம் செலவழிச்சு அயன் பண்ணி கூட தந்துடும், மடிச்சு வச்சிடும். அப்படி போய்கிட்டு இருக்கிறது. அப்ப எல்லாத்துக்குமே மிஷினா போச்சு. எல்லாமே இன்ஸ்டன்ட் உலகம். இட்லி வேணுமா, பவுடரை கரைச்சி ஊத்துனா இட்லி. அப்படி புளிச்சோறு வேணுமா, சோத்துல பவுடரை கலக்கினா புளிச்சோறு. இப்படி எல்லாமே என்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அப்படி ஒரு நிலையில மனுஷன் இருக்கான்ல. இவ்வளவு அறிவு உள்ள ஒரு மனுஷன்
எதை எதையோ கண்டுபிடிக்கிற மனுஷன், எங்கேயோ உள்ளது இங்க கொண்டாந்து கண்ணு முன்னாடி நிறுத்தக்கூடிய மனுஷன் எதை கண்டுபிடிக்கல? நம்ம எதுக்கு இந்த உலகத்துல படைக்கப்பட்டோம்? இதெல்லாம் கண்டுபிடிக்க தான் படைக்கப்பட்டோமா? நம்மள ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் படைச்சிருக்கிறானே, அவன் எதுக்கு நம்மளை படைச்சான்? இத விளங்கலங்க. அவன் என்னென்னத்தையும் கண்டுபிடிக்கிறான். நம்ம வந்ததை கண்டுபிடிக்கத்தான் வந்தமா நினைத்து கொண்டு என்ன செய்யறான்? அவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறானே தவிர நம்மளை எதுக்காக வேண்டி இறைவன் படைச்சிருக்கிறான்? நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இது மாதிரி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு தானா? இந்த உலகத்துல சுகமா அனுபவிக்கிறதுக்கு தானா? அதுக்கு தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கிறோமா? அதை விட வேற ஏதாவது லட்சியம் இருக்குமா அப்படின்னு சிந்திக்கணுமா இல்லையா? இதை சிந்திக்க தவறிவிட்டான். அதனுடைய விளைவு என்ன? இவன் கண்டுபிடிப்பு 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 போய் கொண்டிருக்கிற வரைக்கும் நல்ல விஷயங்கள்ல ரொம்ப பள்ளத்தில் உளுந்துகிட்டே இருக்கான். அதை நீங்க பாக்குறீங்க. அறிவுலதான் மேல போறானே தவிர நடத்தையில எடுத்து பாருங்க. கண்டுபிடிப்புகளை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பம் பாட்டை அனுபவிச்சதோட நல்லா அனுபவிக்கிறீங்க. நன்னடத்தை, ஒழுக்கம், நேர்மை, பண்பாடு இதை எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பம் பாட்டை எவ்வளவு தேவலை. அவன் பொய் சொல்ல மாட்டான். யாரு? உங்க தாத்தா காலத்துல எல்லாம் பொய் சொல்றவங்க ரொம்ப கம்மி. இப்ப என்ன செய்யறான்? 1 லட்சம் ரூபாய் கடனை வாங்கிட்டு நீ யாருன்னு கேட்கறான். நான் உன்னை பார்த்ததே இல்லையேங்கிறான். இந்த மாதிரியான பிராடு செய்யக்கூடிய ஆளுங்க அன்னைக்கு பார்த்தோமா? ரொம்ப அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. அந்த காலத்துல இருந்தாங்க. அந்த காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அறிவு குறைஞ்ச காலம் நம்ம சொல்றோம். அவனுக்கு அறிவு பத்தாது, நமக்கு தான் அறிவு கூட, அவனுக்கு விவரம் போதாது, எங்களுக்கு தான் விவரம் கூட, அவன் குடிசையில வாழ்ந்தான், நாங்க அரண்மனையில வாழ்றோம், அவன் நடந்து போனா, நாங்க விமானத்துல போறோம், அப்படி எல்லாம் சொல்றீங்களே, அதெல்லாம் உண்மைதான். ஆனா அவன் ஒழுக்கமா இருந்தானே, அவன் விசாரம் பண்ண மாட்டானே, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா நடக்கும், மோசடி பண்ண மாட்டானே, கலப்படம் பண்ண மாட்டானே, இதற்கு அதுல போடுறது, அதுக்கு இதுல போடுறது இருக்க அதை செய்ய மாட்டானே, வாங்கின கடனை மறுக்க மாட்டானே. அப்ப நீங்க நமக்கு முன்னாடி உள்ள காலத்தை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த காலத்துல இந்த அறிவு கண்டுபிடிப்பு கம்மின்னு நம்ம சொல்றோமோ அந்த காலத்து மக்கள்கிட்ட சொல்ல மீறக்கூடாது, வாக்கு நிறைவேற்றணும், சுத்தமா இருக்கணும், நம்மனால யாருக்கும் நெருங்கல் வரக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சா இல்லையா? அந்த காலத்திலையும் இருந்தது, கெட்ட செயல்கள்லாம் இருந்தது, இவ்வளவுக்கு இருக்கல. அந்த காலத்துல போதை, எல்லாரும் போதை பொருள் குடிப்பான். என்ன குடிப்பான்? அதிகபட்சமா பனை மரத்துல தென்னை மரத்துல கல் இறங்கிட்டு வந்து அதை குடிப்பான். அது ஏதோ ஒரு சின்ன அளவுக்கு போதையை தரும். முன்னேறிட்டாகல்ல. இவன் என்ன பண்றான்? இவனும் போதை பொருளை பயன்படுத்துறான். எப்படி? அது பத்தல. எது பத்தல? தென்னை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லு, பனை மரத்திலிருந்து இறக்கக்கூடிய கல்லு போதையை திருக்கி இவருக்கு பத்தல. என்ன செய்யறான்? சாராயத்துக்கு மாறுறான். சாராயமும் பத்தல. சாராயத்தில் என்ன பண்றான்? நச்சு பள்ளி நமச்சாரத்தை எல்லாம் போட்டு அதெல்லாம் ஊற வச்சு காய்ச்சி அதை குடிக்கிறான். அதுவும் பத்தல. நான் சிரிக்கிறது சொல்லல, நிஜமாவே இதெல்லாம் போடுறாங்க. சாராயம் குடிச்சு சாவுண்டு வருத, அதெல்லாம் நச்சு பள்ளி சமாச்சாரம் தான். அதையெல்லாம் போட்டு நல்ல கிக்கு ஏறும் அப்படின்னு சொல்லி அந்த போதை அட்வான்ஸா போறான். அறிவாளியில உள்ளா அந்த காலத்துல கூமுட்ட விவரமான ஆளு, விவரமான ஆளுங்கிற என்ன பண்றான்? இப்படி சாராயம் போதை பொருள் குடிக்கிறதுல கூட டெவலப் ஆகிட்டே இருக்கிறான். எப்படி டெவலப் ஆகுறான்? அதுவும் பத்த மாட்டாங்க கொஞ்ச நாளைக்கு. இந்த போதையை அப்படித்தான். முதல்ல ஒரு பெக்கு அடிப்பான், அது ஒரு மாசம் ஓடும், அப்புறம் 1 அடிச்சா தான் சரியா வரும், அது கொஞ்ச நாளைக்கு ஓடும், அப்புறமே போதை தராது. அப்புறம் என்ன செய்யணும்? 2 பெக்கு அடிக்கணும், அப்புறம் அதுவும் பத்தாது கொஞ்ச நாளைக்கு, அப்புறம் 3, அப்புறம் வயிற்றுல இடம் இருக்காத, பொருளை மாத்து, இது சரி வராது. இதை விட்டு அட்வான்ஸ் ஏதாவது இருக்குதா? அதை சிந்திக்கிறான். அது பத்தல என்ன செய்யறான்? ஹெராயின் பவுடருங்கிறான். அப்படி நாக்கில் வச்சாலே போத, வெத்தடின் ஊசிங்கிறான், இன்ஜெக்ஷன் போட்டு போதை ஏத்துறான். போதைய ஊசி மருந்துல கொண்டாந்து ஏத்திக்கிட்டு அவனா ஏத்திக்கிட்டு அப்படியே மெய் மறந்து ஆடுறான். பத்த மாட்டேங்குது. அப்ப இவங்க அறிவை கொண்டு என்னத்தை கண்டுபிடிக்க முடியுது? கெடுக்கிறதுக்குரிய எல்லாத்தையும் அழகா கண்டுபிடிக்கிறான். அந்த காலத்திலையும் குடிச்சான், இந்த காலத்திலையும் குடிச்சான். அந்த காலத்தில் என்ன குடிச்சான்? கல்லு குடிச்சான். இந்த காலத்தில் மனுஷனை மொத்தமாக நாசமாக்கக்கூடிய, உடம்பு முழுசும் ஆல்கஹாலாலையும் விஷத்தாலையும் நிறைக்கக்கூடிய ஒரு எந்த அளவுக்கு நீங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஹரே
ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஹிப்பி கூட்டம் உண்டானாங்க. இவங்க என்ன, இந்த போதையிலேயே மூழ்கி போய் இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் மறந்துட்டு எப்ப பார்த்தாலும் மிதந்துகிட்டே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் போதையில மிதக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஜெனரேஷன், ஒரு சமுதாயத்தை உண்டாக்கி விட்டானுவோ. பாக்குறீங்களா இல்லையா? அன்னைக்கு சுருட்டு குடிப்பான், அப்புறம் பீடிக்கு வந்தான். இப்ப என்ன, இப்ப வெண் சுருட்டுக்கு வந்திருக்கான். வெண் சுருட்டுனா என்ன, சிகரெட் அட்வான்ஸ் பண்ணி அதுல வகை வகையா நிறைய போயில அடைச்சு அந்த போயில சரக்கு எல்லாம் சேர்த்து இப்படி கெட்டு போயிட்டு இருக்கிறான். அந்த காலத்துல கலப்படம் பண்ணான், தப்பு அந்த காலத்துல செஞ்சான். அந்த காலத்துல கம்மியா செஞ்சான். என்ன கலப்படம் செய்வான் அதிகபட்சமா? அந்த காலத்து கலப்படம் எல்லாம் பால்ல தண்ணி கலப்பான். இவ்வளவுதான் அந்த காலத்து கலப்படம். அந்த காலத்து கலப்படம் செய்யறாங்கிறவ என்ன செய்வான்? 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணீரை கலந்து 1 லிட்டர் பால் ஆகி விற்பான். இது மனுஷனுக்கு பெரிய கெடுதி ஒண்ணும் கிடையாது, கொஞ்சம் தரம் குறையுமே தவிர பால்ல தண்ணி கலந்ததுனால நமக்கு ஏதாவது ஏற்பட்டு போயிருமா? நம்ம செத்துருவோமா? நோய் வந்துருமா? ஒண்ணும் வராது. அவன் கலப்படம் பண்ணினாலும் ஏதோ கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி தண்ணியை கலந்துக்கிட்டானே தவிர வேற ஒண்ணும் கலக்கல. இவன் இப்ப என்ன கலக்கிறான் தெரியுமா? விவரமான காலம்ல என்ன கலக்கிறான்? எல்லாத்துலயும் கலக்கிறான். மருந்துல கலப்படம் செய்து அந்த நோயை நீக்கிறதுக்கு பதிலா நோயை உண்டாக்குது. குழந்தைக்கு கொடுக்கிற உணவு இருக்குத, அதுல கலப்படம். அரிசியில கல்லு கலப்படம் செய்யறக்கா மிஷினை வச்சிருக்கான். தனியா தொழிற்சாலை இருக்குதுங்க, அதுல என்ன செய்வான்? புதுக்கோட்டையில் உள்ள பாறையை வெட்டி கொண்டு உள்ள போடுவான். அது அரிசி மாதிரி அறுத்தறுத்து கொட்டிடும். அது என்ன செய்வான்? ஒரு மூட்டை அரிசி, ஒரு அரிசியில ஒரு 2 கிலோ கலத்துக்க தெரியவே செய்யாது. பொறுக்கி லென்ஸ் வச்சு பார்த்தாலும் கண்டுபிடிக்க இயலாது. அந்த மாதிரி கல்ல தயாரிக்கிறான், அதுக்கு மிஷின். அரிசியில கல்ல கலக்கிறதுக்கு எந்த மாதிரி கலந்தா நீங்க எடுக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அரிசியில கல்ல கலக்கிறான், சீரகத்துல சதகுப்பைய கலக்கிறான், தேங்காய் எண்ணெயில ஒயிட்டாயில கலக்கிறான். ஒயிட்டாயில தேய்ச்சா என்ன ஆகும்? 3/4 பேர் வழுக்கையா இருக்காரு. என்ன காரணங்கிறீங்க? எல்லாம் இதுதான் மேட்ரு. அந்த காலத்துல வெறும் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சா பொம்பளை மாதிரி கூந்தல் போட்டி போட்டு அந்த காலத்து பாகவதெல்லாம் இப்படி முடி வச்சாங்க. அந்த காலத்துல முடி இப்படி தொங்கும்ல, ஆம்பளை எல்லாம் கூட அந்த காலத்து நடிகர் எல்லாம் கூட எப்படி இருப்பாங்க? முடி பொம்பளைக்கு போட்டு எப்படி வைப்பாங்க? அப்படி சுருளா கிடக்கும். பொம்பளை பார்த்து பொறாம போடுவாங்க, நமக்கு கூட இப்படி இல்லை இவனுக்கு இருக்கு. இப்ப என்ன, அம்புட்டு ஆம்பளைக்கு வழுக்க. ஏன்? ஒயிட்டாயில கலந்தா மிஷினுக்கு போறாயில கொண்டு தேங்காயில கலந்தா என்ன ஆகும்? இப்படி எல்லாத்திலையுமே கெட்ட வேலை செய்யறதுல அவனை எல்லாம் விட ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறான். அந்த காலத்தில் என்ன பண்ணுவான்? ஒரு ஆபாசம்ங்கிற பேர்ல 4 கெட்ட வார்த்தையை பேசுவாங்க, கெட்ட வார்த்தையை காதுல கேட்பாங்க. இவ்வளவுதான் அந்த காலத்தில் இருந்துச்சு. இந்த காலத்தில் என்ன? ஆபாசத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி இன்டர்நெட்டுக்கு போன ஆபாசம், பேப்பரை வாங்கின ஆபாசம், டிவியை திறந்த ஆபாசம், டெய்லி பேப்பரை திறந்த ஆபாசம், SMS செல்லுல வந்த ஆபாசம், எல்லா ஆபாசம், பேச்சு எல்லாமே. அந்த ஆபாசத்தை எவ்வளவு மிஞ்சிட்டான்? அப்ப எல்லா வகையிலும் அறிவு இருக்குது நினைத்துக் கொண்டு இவன் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறான்னு சொன்னா, நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோங்கிறத விளங்காதனால அதுல பாதாளத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னும் கவனிங்க, மனித உறவுகள் எப்படி அன்னைக்கு இருந்துச்சு நீங்க பார்க்கலாம். ஒரு 25 வருஷம், ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி போனீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டுல 4 தலைமுறை இருப்பாங்க. யார் இருப்பா? கொள்ளு தாத்தா இருப்பாரு, தாத்தாவும் இருப்பாரு, அத்தா வாப்பாவும் இருப்பாரு, இவனும் இருப்பான். 4 பேர் ஒரே வீட்டுல இருப்பாங்க. ஒரே வீட்டுல இவனும் இருப்பான், இவன் அப்பனும் ஆத்தாவும் இருப்பாங்க. இவனுக்கு சுமையா தெரியாது. அந்த அப்பனையும் ஆத்தாவையும் பெற்ற தாத்தாவும் பாட்டியும் இருப்பாங்க, அது இவனுக்கு சுமையா தெரியாது. அந்த தாத்தாவையும் பாட்டியையும் பெற்ற கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பாட்டியும் இருப்பாங்க, அது இவனுக்கு சுமையா தெரியாது. அப்ப 4 தலைமுறை 5 தலைமுறை ஊர் வீட்டில் இருப்பான. இன்னைக்கு பெத்த தாயை உனக்கு வச்சுக்கிற எழுதா? இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன?
தமிழாக்கம் பி ஜைனுலாப்தீன். தேவைப்படும் வசனங்களுக்கான தெளிவான விளக்கங்கள், அரபு கலை சொற்களுக்கான விளக்கங்கள், எந்த தலைப்பை பற்றிய வசனத்தையும் மிக எளிதாக தேடியெடுக்கும் வகையிலான விரிவான பொருள் அட்டவணை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள், இத்துடன் அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 200 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 3, போஸ்ட் ஆபீஸ் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. முதியோர்களுக்கு அரசாங்கத்தில் உதவி பணம் கொடுக்கறாங்க. ஏண்டா முதியோர்களுக்கு எல்லாம் புள்ள இருக்க எல்லாரும் மலடா அப்படி பேர் நம்ம தான் உலகத்தில் அதெல்லாம் டாப்ல இருக்கிறோம். உலகத்துல மற்றவனுக்கெல்லாம் புள்ள இருக்க இல்லையோ இந்தியா தான் அதுல ஃபர்ஸ்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கிறது. அதனால ஜனத்தொகையில் சீனாவை நெருங்கிட்டோம். நம்ம என்ன எந்த கிழவி புள்ள பெறாம இருக்கிறா? புள்ள இல்லாத ஆட்க புள்ள பெறாத ஆட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1% 1% தான் இருக்கும். எல்லா புள்ள பெற்ற பாட்டியல் தான். ஏன் முதியோர் இல்லம்? புள்ள இருந்து கவனிக்கலன்னு அர்த்தம். 4 பிள்ளையை பெற்றா ஒருத்தி, அந்த பிள்ளைகள் பறந்து போச்சு. ரெக்க முளைச்சவன எனக்கு கொண்டாடி தான் வேணும்னு பறந்து போயிட்டானா இல்லையா? இந்த தாய் சந்தியில அரசாங்கத்தில் என்ன பண்றான்? அவங்களுக்காக உதவி பணம் கொடுக்கறான். மாசம் 250 ரூபாய் தர்றேன், முதியோர்லாம் வாங்க. முதியோர் இல்லங்கள், அந்த காலத்துல அனாதை இல்லங்களை கேள்விப்பட்டோம். அந்த காலத்துல அதிகபட்சமா என்ன இருந்துச்சு? தகப்பன் தாய் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளை வளர்க்க மாட்டான் யாரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அனாதை இல்லம் இருந்துச்சு. பெத்த அப்பனை கொண்டு தள்ளுறதுக்கு முதியோர் இல்லம் இருந்துச்சா? ஆத்தாவை கொண்டு வைக்கிறதுக்கு முதியோர் இல்லம் இருந்துச்சா? இவன் நான் மட்டும்தான், எனக்கு மட்டும்தான், என் சுகம் மட்டும்தான் நினைக்கிறானா இல்லையா? அன்னைக்கு நினைக்கலையே. எவன் முதியோர் இல்லத்துல வச்சான்? தாய் தந்தையை கவனிக்கிறது வணக்கம் நினைச்சா, இபாதத்து நினைச்சா, தாய் தந்தையை கவனிக்கிறது கடமை நினைச்சா. நம்மளை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. நம்ம இப்படித்தானே மலம் கழிச்சிருப்போம், இப்படித்தானே சிறுநீர் கழிச்சிருப்போம், இப்படித்தானே அத்தாமடியில உட்கார்ந்து நம்ம நாசமாக்கி இருப்போம். அதெல்லாம் சகிச்சுதான் நம்மளை வளர்த்தாங்க, நமக்கு சோறு போட்டாங்க, நம்மளை படிக்க வச்சாங்க, ஆளாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு விசுவாசம் இருந்தது. அவன் அதே மாதிரி தூக்குனான், தாயை தாங்கினான், தகப்பனை தாங்கி பிடிச்சான். இன்னைக்கு அதெல்லாம் காண முடியுதா? யார நீங்க காட்டுமிராண்டிகள் சொல்றீங்களோ, யாரு விவரம் இல்லாத சொல்றீங்களோ, அவன் எப்படி என்ன, நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்ன இருக்கிறீங்க? அவன் குடிசை, நாங்க பங்களா, அதை வேணா பெருமை அடிச்சுக்கலாம். அவன் மண்ணெண்ணெய் விளக்கு, நாங்க சோடியம் விளக்கு, இது வேணா பெருமை அடிச்சுக்கலாம். அட ஓ நாகரிகம் என்ன, அவன் நாகரிகம் என்னடா? உன் பண்பாடு என்ன, அவன் பண்பாடு என்ன? அதுல அவன்ல மேல இருக்கிறான். இவன் படிக்கலையோ, இவன் விவரம் இல்லைன்னு சொல்றீங்களோ, அவன்கிட்ட இருக்கிற நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பண்பாடுகளும் ஒரு உறவினர்களை அனுசரிக்கக்கூடிய தன்மையும் உதவுற மனப்பான்மையும் இன்னைக்கு இருக்குதா? நீங்க இன்னைக்கு எப்படி பார்க்கலாம்? அப்படி நீண்ட கடலோரத்தில் பிரயாணம் பண்ணி போனீர்கள் சொன்னா ஆங்காங்க சத்திரம் இருக்கிறத பாக்குறீங்க. சத்திரம் பாக்குறீங்களா? சத்திரங்கள் இருக்கா இல்லையா? சத்திரம்னா என்ன? வசதி உள்ளவன் நம்ம செத்த பிறகு 4 பேருக்கு சோறு கொடுப்போமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அன்ன சத்திரம்னு கட்டிட்டு போறான். ஒரு இடத்தை கட்டி வச்சு 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கர் 2,000 ஏக்கர் நிலத்தை எழுதி வச்சு அதுல வர்ற வருமானத்தை வச்சு யாரு வந்தாலும் சோறு போடுங்க. யாரு? எவன விவரம் கட்டவன் நீங்க நினைக்கிறீர்கள் அவன். எவன் படிக்கலையோ, எவன் இந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிக்கலையோ, இதெல்லாம் யாருக்கு தெரியாது. யார் காரை பார்க்கவில்லையோ, யார் ஏரோப்ளான பார்க்கவில்லையோ, யார் டிவியை பார்க்கவில்லையோ, யார் கரண்ட பார்க்கவில்லையோ, யார் கம்ப்யூட்டரை பார்க்கவில்லையோ, யார் நவீன சாதனங்களை வாஷிங் மிஷினை பார்க்கலையோ, பிரிட்ஜ பார்க்கலையோ, அவன் எதை பார்க்கறான்? மனுஷனை பார்க்கறான். பார்த்து ஏழைகள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, போற வழியில சாப்பிடட்டுமே அப்படின்னு அன்ன சத்திரம் கட்டி வச்சானே. இந்த 20ஆம் நூற்றாண்டுல இந்த 50 வருஷம் எத்தனை அன்ன சத்திரம் தமிழ்நாட்டில் கட்டப்பட்டு சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு பணக்காரன் இருக்கான், அதே மாதிரி எவ்வளவு ஏழை இருக்கிறான். இந்த ஏழைகள் எப்ப வேண்டாலும் சாப்பிடலாம் என்பதற்காக கட்டப்பட்ட சத்திரங்களை இப்ப பார்க்க முடியுமா உங்களுக்கு? எந்த சத்திரத்தை எடுத்தாலும் ஒரு 100 வருஷத்துக்கு முந்தையதாக இருக்கும், குறைஞ்சபட்சம் 50 வருஷத்துக்கு முந்தையதாகவாவது இருக்கும். ஒரு 25 வருஷத்துக்கு முந்தின சத்திரத்தை உங்களால் காட்ட இயலுமா? அந்த மாதிரி சத்திரத்தை நல்லது பூரா பண்ணான். அதாவது அவன் விளங்கி இருந்தான், நம்ம எதுக்கு படைக்கப்பட்டோம், இந்த பணம் நமக்கு எதுக்கு, நம்ம சுகமா இருக்கிறதுக்கா, இந்த உடல் நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறானே நம்ம இன்பமா இருப்பதற்கா,
அந்த கேள்வியை விளங்கின காரணத்தினால் எதை நம்மளால ஏண்ட அளவுக்கு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு போகணும், அதன் மூலமாக நிக்கணும், அதன் மூலமாக நன்மை அடையணும் அப்படி நினைச்சானா இல்லையா? எல்லா ஊர்களையும் குளம் வெட்டி போட்டான், எல்லா ஊர்களையும் கிணறு வெட்டினான். பாத்தீங்களா இல்லையா? கிணறு இருக்கு, எல்லா வீட்லயும் பாத்ரூம் வசதியா இருக்கு. வரக்கூடிய தண்ணீரை சேமித்து வைத்தால் அது எல்லா மக்களும் குளிப்பதற்கு உதவும். நம்ம வீட்டுல உள்ள கிணறு இருக்க, அதுல கூட தண்ணி ஊறணும்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கணும், குளத்துல தண்ணி இருக்கணும். அது இருந்தா தான் நிலத்தடி நீர் கரெக்டா இருக்கும். அப்பதான் கிணத்துல கூட தண்ணி வரும். குளத்தை காலி பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் இறக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உரைக்கு மேல உரைக்கு மேல ஏற அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணி இருக்காது. 40 அடி 80 அடி 160 அடி எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கிறது. அவ்வளவு ஆட்டி போட்டா கூட கிணத்துல தண்ணியை காணோம். அந்த காலத்துல என்ன? மீடியா வேல்டு வழங்கும் புதிய தலைப்புகள். சகோதரர் எஸ்.எம். பாக்கர் ஆற்றிய உரைகள். இஸ்லாமும் அரசியலும் கிருஷ்ணாம்பேட்டை. ஒற்றுமை புத்தானத்தம். இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும். வரதட்சணை ஓர் வன்கொடுமை இலங்காக்குறிச்சி. முஸ்லிம்களின் தனியிட ஒதுக்கீடு சிவகாசி. சகோதரர் பிரதோசி ஆற்றிய உரைகள். மௌலூது ஒரு ஆய்வு பேராபூரணி. தகடு தாயத்து துபாய். கடன் வரதட்சணை துபாய். அல்லாஹுவை நம்புவது எப்படி? தவறான குற்றச்சாட்டுகளும் தக்க பதில்களும். எஸ்.எஸ்.யு. சைபுல்லா ஹாஜா பண்டாரவாடை. நபிசல் அவர்களின் வாழ்க்கை வரலாறு. சம்சுலுகா ரஹ்மானி மதுரை. இன்றைய கலாச்சார உலகில் இஸ்லாமியர்களின் பொறுப்பு. எம்.எஸ். சுலைமான் கத்தார். நன்மையின் பக்கம் விரைந்த பெண்களும் தீமையின் பக்கம் விரைந்த பெண்களும். பெமினா மாஜிதா பேகம். பெண்களை கண்ணியப்படுத்தும் மார்க்கம் இஸ்லாம் அறந்தாங்கி. தொழுகையின் அவசியம் அறந்தாங்கி மற்றும் மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய 1000க்கும் மேற்பட்ட தலைப்புகள் கிடைக்கும் இடம் மீடியா வேல்ட், 81 அங்கப்பநாயக்கன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் நம்பர் 94436006 9380459818. நம்ம வீட்டுல உள்ள கிணறு இருக்க, அதுல கூட தண்ணி ஊறணும்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு குளம் இருக்கணும், குளத்துல தண்ணி இருக்கணும். அது இருந்தா தான் நிலத்தடி நீர் கரெக்டா இருக்கும். அப்பதான் கிணத்துல கூட தண்ணி வரும். குளத்தை காலி பண்ணீங்கன்னு வைங்க, அப்புறம் இறக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். உரைக்கு மேல ஏற அப்படின்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தண்ணி இருக்காது. 40 அடி 80 அடி 160 அடி எல்லாம் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கிறது. அவ்வளவு ஆட்டி போட்டா கூட கிணத்துல தண்ணியை காணோம். அந்த காலத்துல என்ன? இப்படி குனிஞ்சு தண்ணி அள்ளலாம். கிணத்துல அப்படி குனிஞ்சு கயிறு போடாம வாலி விட்டு என்ன செய்யலாம்? தண்ணி அள்ளலாங்கிற நிலைமை இருந்துச்சா? ஏன்? அட இருக்கிற குளத்தை மூடுறான், தூத்துக்கிட்டு வர்றான். நவீன காலத்துல இந்த அறிவு கூட அவனுக்கு இருந்தா இருக்கிற குளத்தை காப்பாற்ற மாட்டான். இருக்கிற குளத்தை மூடுறான், அதுல போய் ஊட்ட கட்டிக்கிட்டு ஆக்கிரமிப்பு செய்யறான். ஏரிகள் பூரா வீடுகளாகி விட்டது, கண்மாய்கள் எல்லாம் வீடுகளாகி கொண்டிருக்கிறது, குளம் எல்லாம் பட்டா போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப குளம் குட்டை ஏரி எல்லாமே அவன் சுயநலத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறான. இவன் யாரு அவன் யாரு? யார் அறிவுள்ளவன்? இப்ப அப்ப நம்ம விளங்கணும், நம்ம படைக்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் பேசிக்க என்ன தெரியுமா? இவன் நினைக்கிறான் இந்த 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு மனுஷன் நினைக்கிறான், இந்த உலகத்துல நான் படைக்கப்பட்டது நான் எல்லாத்தையும் அனுபவிச்சிருந்தேன். அவன் நினைக்கிறான். இவன் ஏன் படைக்கப்பட்டான்னு அவன்கிட்ட கேட்டா சொல்றான். ஏன் படைக்கப்பட்டான் தெரியுமா? என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்க, என்ஜாய் பண்றதுக்கு படைக்கப்பட்டாங்க. கேட்டா ஏன்டா படைக்கப்பட்ட? அனுபவிக்கத்தான், ஜாலியா இருக்கத்தான். என்னென்ன இருக்க எல்லாத்தையும் பார்த்து பண்ணும். கைக்கு என்னென்ன இருக்கு அவளையும் கையால் அனுபவிச்சிடணும். நாக்குக்கு என்னென்ன இன்பம் இருக்கு அவளே அனுபவிச்சு பண்ணணும். கண்ணுக்கு என்னென்ன இன்பம் இருக்கு அவளையும் பார்த்து போடணும். காதுக்கு எவ்வளவு இன்பம் இருக்கு அவளையும் பார்த்து. காது செவிடா போனாலும் பரவாயில்லை, மாட்டிக்கிட்டு அட்டிக்கிறான். டம்மு போட்டு காதுல 24 hours மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான். செவிடா போனாலும் பரவாயில்லை, அம்புட்டு பாட்டையும் கேட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி காதுக்கு எது இன்பம் அதை பார்த்து பொண்ணு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒவ்வொரு உறுப்புக்கும் என்னென்ன இன்பங்கள் என்று நினைக்கிறானோ அத்தனையும் அனுபவிக்கத்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். ஆம்புளையும் நினைக்கிறான், பொம்புளையும் நினைக்கிறான், கிழவன் நினைக்கிறான், கோமரன் நினைக்கிறான், கிழவியும் நினைக்கிறாள், குமரையும் நினைக்கிறாள். இந்த உலகம் எப்படி இருக்கிறது என்றால் நாம சொகுசாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாம் சொல்லுது இல்ல, நீ படைக்கப்பட்டது இதுக்கு இல்ல, நீ படைக்கப்படுவது நீ சுகமாய் இருப்பதற்கு அல்ல. இஸ்லாம் மாத்திரம்தான் தெளிவாக இதுக்கு விடை சொல்லுகிறது. நம்ம எதுக்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கேட்டால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், உங்களுக்கு வாழ்வை இறைவன் படைத்திருக்கிறான்.
மரணத்தை படைத்திருக்கிறான். எதற்கு படைத்திருக்கிறான்? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்கள யார் நல்லபடி செயல்படுறீங்க என்று சோதிக்கிறதுக்கு தான் நான் படைச்சிருக்கிறேன். நம்ம நினைக்கிறோம் இவன் அத்தனை கண்டுபிடிச்ச உடனே என்னமோ நமக்கு நன்மை செய்யறாண்டதான் நினைக்கிறோம். இல்ல, அல்லாஹ் எதுக்கு நமக்கு இதெல்லாம் தர்றான்னு கேட்டா, நல்ல ஒரு பிளஸ் நன்மையான காரியங்களை வசதிகளை அவன் தந்தாலும் வசதிகளை நம்மிடமிருந்து குறைத்தாலும் ரெண்டுக்குமே என்ன காரணம் என்று கேட்டால், உங்கள யாரு ஒழுங்கா செயல்படுறீங்க. அப்ப இந்த உலகம், நம்ம படைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் ஒரு பரீட்சை கூடம், ஒரு சோதனை கூடம். இதுவே சாஸ்வதமானது இல்லை, இதுவே நிரந்தரமானது இல்லை, இங்கே நீ அனுபவித்துக் கொண்டு இருந்துவிடப் போவது இல்லை. நீதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய விடை. மனுஷன் ஏன் படைக்கப்பட்டான்னு சொன்னா, இன்னொரு உலகம் இருக்கிறது. நம்ம எல்லாரும் இறந்த பிறகு, எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு நம்ம அனைவரையும் கடவுள் இறைவன் ஒன்று சேர்ப்பார், திரும்ப எழுப்புவார். எழுப்பி இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சோம் என்பதற்கு கேள்வி கேட்பார். சரியான விடை சொன்னால் நமக்கு சொர்க்கத்தை தருவார், சரியான விடை சொல்லலன்னு சொன்னா நமக்கு நரகத்தை தருவார். அந்த சொர்க்கம் எப்படி இருக்கு நீங்க அனுபவிக்கிறீங்க? இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடியதாக அந்த இன்பம் இருக்கும். அந்த இன்பத்திற்கு முடிவு கிடையாது, அந்த இன்பத்திற்கு லிமிட் கிடையாது, அந்த இன்பத்திற்கு எல்லை கிடையாது. காலத்துக்கு இருப்பீங்க. இங்க எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? 60 வருஷம் இருந்துருவீங்க சராசரியா. ஒரு 70 வருஷம் இருப்பீங்க. சில பேர் அது கீழே போயிருவீங்க, 1-2 பேர் இழுத்துக்கிட்டு கிடப்பீங்க, 80 எவ்வளவு கிடப்பீங்க. பெரும்பாலும் 60. நம்முடைய வாழ்நாள் எவ்வளவு? 60 வருஷம் வாழ்வதற்காக வேண்டி இவ்வளவு ஆட்டம் போடுறீடா. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஆட்டம் போட்டு தொலை. இதோட எல்லாம் முடியாத. இது அல்ல பரீட்சையாவில் தந்திருக்கிறான், இது சோதனையாவில் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி நினைத்தோமையானால் நம்ம எப்படி நடப்போம்? ஆஹா, இந்த உலகத்தில் அல்லாஹ் இதையெல்லாம் இவன் எப்படி பயன்படுத்துறான்னு பார்க்கறான். ஒருத்தனுக்கு காசை கொடுக்கறான் அல்லாஹ், ஒருத்தனுக்கு அதிகாரத்தை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு வசதியை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு வறுமையை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு உடல் வலுவை கொடுக்கறான், ஒருத்தனுக்கு படை பலத்தை கொடுக்கறான். எல்லாமே எதுக்குங்கிறீங்க? அதை இவன் எப்படி பயன்படுத்துறான், அதை எப்படி அவன் யூஸ் பண்றான், அதை எப்படி அவன் ஃபேஸ் பண்றான், அதை எப்படி எதிர்கொள்றான் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு விதமான சோதனைகளை நமக்கு வைக்கிறான். அப்ப இதை விளங்கி, இதான் மனுஷன் படைக்கப்பட்ட நோக்கம்ங்க. நம்மளை அல்லாஹ் படைத்திருப்பது இங்க உள்ளதை அனுபவிக்கிறதுக்கு நினைக்கிறீங்க இல்ல. இதை அனுபவிக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நடக்கிறீர்களா, அல்லாஹ்வுடைய உத்தரவை மீறி நடக்கிறீர்களா என்று பார்த்து அதற்கு தண்டனையோ பரிசோ தருவதற்குத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இன்னைக்கு நீங்க பாருங்க, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கிறோம் எப்படி எப்படி இருந்தவன்லாம் நம்ம கண்ணு முன்னாடி ஒண்ணுமில்லாம ஆகிட்டு இருக்கிறான். நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை எப்படி அனுபவிக்க விட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்க மாட்டான். அவன் நினைச்ச அப்படி தூக்கி மேல வைப்பான், மேல உள்ள அப்படி கீழே போட்டுருவான். செகண்ட் தான். கற்பனை கூட பண்ணி பார்த்திருப்பாங்களா இவங்க எல்லாம்? உங்க ஊர்ல அப்படி கொஞ்சம் கண்ணை மூடிட்டு பாருங்களேன், எத்தனை பேர் ஊரையே கட்டி ஆண்டான். அவன்லாம் இப்ப எங்க? அவன் பரம்பரையெல்லாம் எங்க? அவன் வாரிசுலாம் எங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்களை பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது சொல்லுவான், நான் தான் இவருக்கு பேரேம்மா. யாருக்கு பேரன்? ஒரு ஆளை சொல்லி. அந்த ஆட்கள் நமக்கு வேண்டியதில்லை. பெரிய சமுதாய தலைவர் என்று போற்றப்பட்டார். அவருடைய பேரனு, அவனுடைய கொள்ளு பேரனு இன்னைக்கு நம்மள்ட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கிற காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம். என்ன நம்ம விளங்கணும்? அல்லாஹ் அப்படியும் சோதிக்கிறான், இப்படியும் சோதிக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்தில் நீங்க காலேஜில் படிக்கிறீங்க, காலேஜில் படிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு அங்க பரீட்சை என்ன செய்யப்படும்? பரீட்சை நேரத்தில் கொஞ்சம் கெடுபிடி பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். நம்ம சுகத்தை தியாகம் அந்த இடத்துல பண்ணணும். பேப்பர்லயே கவனமா இருக்கணும். பரீட்சையில பாஸ் ஆகணுமேங்கிறது மட்டும் உங்களுக்கு குறிக்கோளா இருக்கணும். அப்படி இருந்தவனெல்லாம் என்ன செஞ்சிருவான்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், என்ஜினியர்னு போய்கிட்டே இருப்பான். கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த லீவ்ல. எந்த லீவ்ல?
படிக்கிறதுக்காக விடுறாங்களே ஸ்டடி லீவு, அந்த லீவுல சினிமா கொட்டவன், அந்த லீவுல டிராமா, அந்த லீவுல ஊரை சுத்துறது. இப்ப அவன் நினைக்கிறான் லீவு கிடைச்சு ஜாலியா இருக்க போறோம், அதுக்கு லீவு விட்டாங்க. எதுக்கு லீவு விட்டாங்க என்று விளங்குனவன் பின்னாடி நல்லா இருக்க போறான். எதுக்கு லீவு விட்டான்னு விளங்காதவன் அப்போதைக்கு ஜாலியா இருக்கலாம். வரும ரிசல்ட் பேப்பர் வருமாங்க, பேர் இருக்காது, என் பேர் இருக்காது, என்ன வருது? பேப்பர் வரும்போது தெரியும் அவன் பாஸ் இவன் பாஸ், நம்ம நம்பரை காணாம எப்படி நம்பர் இருக்கு? இதுதான் அல்லாஹ்வுடைய படைக்கப்பட்ட நோக்கம் விளங்கிக்கிறது. இதுதான் நம்ம கல்லூரியில கொண்டு நம்மளை சேர்க்கிறது எதுக்கு? நீங்க எல்லாம் மாணவர்கள் நினைச்சுக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை கல்வி கூடத்தில் கொண்டு சேர்க்கிறாங்க. எதுக்கு சேர்க்கிறாங்க? நீங்க நினைக்கணும் ஜெயில் மாதிரி தான் இருக்கும். கல்வி கூடத்துக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்பாடு போடுவான், நினைச்சபடி இருக்க முடியாது. பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவனு பள்ளிக்கூடத்தில் இருக்காதவனு ஒரே மாதிரி நடத்தப்படுவானா? காலேஜில் படிக்கிறவன் கரெக்டா இத்தனை மணிக்கு போகணும், இத்தனை மணிக்கு வரணும், கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும், நினைச்சது திங்க முடியாது, உங்க முடியாது. அப்படி ஒருத்தர் இருப்பான். இன்னொருத்தர் என்ன செய்வான்? காலேஜுக்கு போக மாட்டான், படிக்க வச்சிருக்க மாட்டாங்க பெற்றோர்கள், ஊரை சுத்துவான். யார் நல்லா இருப்பா? எவன் தன்னுடைய நேரத்தை கண்ட்ரோல்லையும் ஒழுங்கிலை வைத்திருக்கிறானோ அவன் நல்லா இருப்பான். இந்த ஒரு அடிப்படையை உலகத்திற்கு சொல்வதற்காகத்தான் இறைவன் நபிமார்களை அனுப்பினான். இதை போதிக்கிறதுக்கு தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நமக்கு தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக இருந்தாலும், அவங்களுக்கு முந்தி வந்த நபிமார்களாக இருந்தாலும் எல்லாருமே என்ன செஞ்சாங்க? இதைத்தான் உலகத்துக்கு சொன்னாங்க. இந்த உலகத்தை விட அந்த உலகம் பெருசு, அதுக்கு தான் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், அதுக்காக இந்த உலகத்தில் கஷ்டம் வந்தா தாங்கிக்க. இதை திருக்குறானை நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதனுடைய அடிப்படை விளக்கக்கூடிய நிறைய நிகழ்வுகள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? நீ உண்மையான முஸ்லிமாக இருந்தால் நான் உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அந்த டெஸ்ட்ல தேர்ந்தேன்னு சொன்னா தான் நீ முஸ்லிம் மூமின்ங்கறான். அது என்ன டெஸ்ட்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ரஅத ஃபிரௌன். மூசா நபி காலத்தில் இருந்த அந்த ஃபிரௌன் என்பவன் என்ன சொன்னா மக்கள்கிட்ட போய், அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுக்கு பெரிய கடவுள்னு சொன்னான். அவனை மூசா நபி எதிர்த்த மாதிரியே அவனுடைய மனைவி எதிர்க்கிறாங்க. புருஷனை யார் எதிர்க்கிறா? பொண்டாட்டி எதிர்க்கிறாங்க. எதுக்கு எதிர்க்கிறாங்க? நீ என்னடா கடவுள்ங்கிற, நீ கடவுளா? நீ சாப்பிடுற, நீ கடவுளா? புருஷன் கடவுளா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? பொண்டாட்டி தெரியும்ல. அவன் வீட்டுல உள்ள அப்படியும் பாக்குறான்ல, ஒரு பொம்பளை பார்க்க முடியும்ல, இவன் என்ன கடவுளுங்கிறான் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரியுது. தெரிஞ்சு என்ன பண்றாங்க? இவனையும் நம்மளையும் படைச்ச ஒருத்தர் இருக்கிறான், சூப்பர் பவர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி இறைவன் தான், அல்லாஹ் தான் என்னுடைய கடவுள் என்று ஏற்றுக்கொண்டார்கள். மூசா நபியுடைய கொள்கையை நம்பினார்கள். இது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. யாருக்கு? புருஷங்காரனுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சா என்ன நடக்கும்? தெரிய முந்தி என்ன நடக்கும்? அவன் ராஜான்னு சொன்னா இந்த அம்மா ராணி. ராணிக்கு என்ன கிடைக்கும்? ராஜாவுக்கு கிடைக்கிற அவளும் ராணி கிடைக்குமா இல்லையா? இந்த காலத்தில் கிடைக்குத. ஜனநாயக நாடுங்கிறான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இருக்குன்னு சொல்றான். இந்த காலத்திலே ஒரு அமைச்சர் வந்தாருன்னு சொன்னா அமைச்சரோட பொண்டாட்டியும் கூட்டிட்டு வர்றாரு. அமைச்சர் போற இடத்துக்குலாம் பொண்டாட்டியும் போகலாம். அப்ப ஒரு சர்வாதிகார மன்னனுடைய ஆட்சியில அந்த அம்மா எப்படி இருந்திருப்பாங்க? எப்படி வேணாலும் இருந்திருப்பாங்க. வேண்டியதை அனுபவிச்சிருப்பாங்க, வகை வகையா நகை போட்டிருப்பாங்க, வகை வகையா ஆடை அணிஞ்சிருப்பாங்க, அரண்மனையில வசிச்சிருப்பாங்க, பட்டுலையே என்ன செய்வாங்க, முழுகி குளிச்சிருப்பாங்க, கழுதப்பாலில் குளிச்சதெல்லாம் வரலாறு இருக்கிறது, அழகு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி வாழ்ந்த அந்த அம்மா என்ன யோசிக்கிறாங்க? நம்ம புருஷன் சொல்றபடியே இருந்துட்டோம்னு சொன்னா இவ்வளவு நல்லா அனுபவிக்கலாம். பொம்பளைங்க அதைத்தானே விரும்புவாங்க. ஆம்பளைக்கு டேஸ்டுக்கும் பொம்பளை டேஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஆம்பளையில எதுல டேஸ்ட் இருக்குது தெரியுமா? ஆம்பளை திங்கிறதுல நல்லா டேஸ்ட் பார்ப்பான். ஆம்பளை பொறுத்தவரைக்கும் எதுல ரொம்ப அவனுக்கு நாக்குல ரொம்ப சுகம் ரொம்ப ஜாஸ்தியா வேணும். அதனால வீட்டுல நல்லா நிறைய ஆக்கினாலும் பொரிச்சாலும் அம்புட்டு இந்த விட்டு வெறுச்சட்டி போட்டு போயிருவான். சரியா? பொம்பளைக்கு என்ன திங்குறீங்களோ உங்குறீங்களோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. அடுத்த வீட்டுக்காரன் பார்க்கும்போது அவனை விட நம்ம நல்லா இருக்கணும். நீங்க எதை விரும்புவீங்க? உங்களுடைய நாட்டம்லாம் என்னன்னு கேட்டா, அவன் 10,000 ரூபாய்க்கு படம் வாங்கினால நான் 10,500 ரூபாய்க்காச்சும் வாங்கிடணும். அதான் வீட்டுல சோறு இல்லைன்னா பரவாயில்ல,
அவன் என்ன செய்யறா 14 இன்ச்சு டிவி வாங்கினாலா, எனக்கு 21 இன்ச்சு. ஏன் உங்கள்கிட்ட 14 எங்கள்கிட்ட 21 சொல்லணும். இது யார்கிட்ட உள்ள நோய்? எல்லா பொம்பளைகள்ட்டையும். நாங்க வாட்சி வாங்கினா என்ன செய்வோம்? நாங்க கட்டிக்கிட்டு நாங்களா போய்கிட்டு இருப்போம். நீங்க ஒரு மோதிரம் வாங்கினா நல்லா இருக்குதா, நல்லா இருக்குதா, பக்கத்து வீட்டுல நம்ம காட்டணும், மண்டை வெடிச்சிடும். அப்ப நம்ம எதுக்கு வாழ்றோம்? பொம்பளைகள்கிட்ட ஒரு நோய் இருக்கிறது. என்ன நோய்? அவர்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ, அது அவசியமோ இல்லையோ, அவர்கள் தங்களுக்காக வாழாமல் அடுத்தவருக்கு தான் வாழ்வார்கள். இப்படி வாழக்கூடாது. அடுத்தவரை உங்களால் திருப்திப்படுத்த இயலாது. அடுத்தவரை சந்தோஷப்படுத்த நினைத்தால் நீங்கள் தோத்து போயிருவீங்க. இன்னைக்கு என்ன டெலிபோன்ல குடும்பம் ஒரு வாழ்க்கையா இது? அவனை 65 வயசுல நாட்டுல உட்கார வைக்கிறீங்க, அனுபவிக்கிற நேரத்தில் வெளியே அனுப்பி விடுறீங்க. 65 வயசுல வீட்டுக்கு வந்து என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போறான்னு கேட்கிறேன். எவனை என்னவோ நினைச்சிட்டு போடா, நான் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிறோமா இல்லையா? ஆம்பளை நாங்க அப்படி நினைக்கிறோம். ஆம்பளை எல்லாம் எப்படி நினைக்கிறோம்? பெரும்பாலான ஆம்பளைங்க நினைக்கிறோம், நம்மளை எல்லாம் எதுக்கு படைச்சான்? நம்ம சந்தோஷமா இருக்கணும், நமக்காக வாழணும், அடுத்தவனுக்கு வாழவே கூடாது. ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு கதைன்னா இது புரிஞ்சு, அது ஒரு தத்துவம் இருக்கனால சொல்றாங்க. கதையெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். அதுல ஒரு தத்துவம் இருக்குதுங்க. நமக்காக வாழ்வது நல்லதா, அடுத்தவனை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம நடிக்கிறது நல்லதா? ஒரு அப்பனும் மகனும் இருந்தாங்களாம். பல தடவை நான் சொல்லியிருக்கேன் இந்த கதையை மேடைகள்ல. ஒரு அப்பனும் மகனும் இருந்திருக்கிறாங்க. அப்பங்காரன் வயசாகி போனோன்னு மகன்கிட்ட சொன்னானா, மகனே நீ எப்போதுமே அடுத்தவனுக்கு வாழாத, உனக்கு எது நல்லதுன்னு போது செய்யி. அவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன சொல்லுவான், ஜமாத் என்ன சொல்லுவாங்க, போர்டு எழுதி போடுவாங்களா, இதெல்லாம் நீ பார்க்காத. அவன் சொல்லி இருக்கிறான். என்ன சொல்றான்? இதை நான் உனக்கு கத்து தர்றேன், வா உலகத்துக்கு வாழ்ந்தேன்னு வை. அவன் ஒரு காலத்திலே உன்னை வந்து குறை சொல்லாம இருக்க மாட்டான்னு சொல்லி மகனை சொல்லிவிட்டு என்ன செய்யறான், ஒரு குதிரை ஒண்ணு வாங்கி மகனத்துக்கு குதிரையில ஏற்றி வச்சு தெரு வழியா கூட்டிட்டே போறான். குதிரை வாங்கி மகன் குதிரை மேல, தகப்பன் கடிவாளத்தை பிடிச்சு கூட்டிட்டு போறான். அப்ப இன்னொரு ஓரஞ்சாரத்தில் நிப்பானோம்ல, கொஞ்சம் ஆளுக்கு நின்றுட்டு சொல்றாங்க, இங்க பாரு காலம் கெட்டு போச்சு, பெரிய மனுஷன் நடக்க விட்டு இந்த சின்ன பைய குதிரையில ஏறி போறான் பத்தியா. அதாவது சின்ன பிள்ளைங்க, பெரியவன் கடிவாளத்தை பிடிச்சிட்டு போறான். அப்பங்காரன் அதை குறை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மரியாதை வேணாம், ஒரு பெரிய மனுஷன் ஒரு மரியாதை வேணாம், பெரிய மனுஷன் நடக்க விட்டு இந்த தடிமாடு ஏறி உட்கார்ந்துட்டு போறானே, என்னடா உலகம்னு சொல்றாங்க. மகனை கேட்டுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் என்ன பண்றான்னு கேட்டா, இவன் ஏறி உட்கார்ந்துக்கிறான் குதிரையில. யாரு? கிழவன். இவனை நீ கூடுற அப்படி கடிவாளத்தை நீ முடி. அதே மாதிரி வர்றாங்க அதே தெருவுல. அப்ப என்ன பேசுறாங்க தெரியுமா? சின்ன மனுஷன் பெரிய மனுஷங்கிறது இல்லாம போச்சு, ஒரு வயசான மனுஷனை நடக்க விட்டுவிட்டு முதல்ல அப்படி சொன்னாங்களா, இப்ப என்ன செஞ்சான்? சின்ன பிள்ளை மேல இறக்கம் இல்லாம பையல நடக்க விட்டு இவன் ஏறி உட்கார்ந்துட்டு போறான். அப்படி அவனை ஏறி விட்டு அதுக்கு ஒரு லாஜிக் வச்சிருப்பானுவோம், அதுக்கு ஏதாவது சொல்லுவானுவோம். அடுத்த நாள் என்ன பண்ணா, உன்னை ஏற விட மாட்டாங்க, என்ன ஏற விட மாட்டாங்கிறாங்கல்ல, இப்ப பாரு வேடிக்கைய. அப்படி 2 பேர் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. குதிரை மேல நினைஞ்சுட்டான், 2 பேர் ஏறி உட்கார்ந்து அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யணும்? சும்மா இருந்துடணும்ல. சரி இப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம், சரி 3 பரவாயில்லன்னு விட்டுணுமா இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு வாயில்லா சீவன் ஒருத்த போக வேண்டியதானே, 2 பேர் ஏறி போறாங்க. அப்ப அதையும் செய்ய விட மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன பண்ண, மகனை கேட்டுக்கிட்டியா? அடுத்த நாள் என்ன பண்ணா தெரியுமா? 2 பேர் இறங்கி குதிரையை நடத்தி கூட்டு போறாங்க. அப்போசம் இருக்கணுமா இல்லையா? குதிரை எதுக்கு வாங்குறது? அதுக்கு என்ன செஞ்சாங்க? அட குதிரை எதுக்கு வாங்குறது? ஏறி போறதானே வாங்குறது. குதிரையை வாங்கிட்டு நடத்திட்டு போறாங்க, பாரு கிறுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டானுவோம். அப்புறம் என்ன, மகனை கேட்டுக்கிட்டியா? அடுத்த நாள் குதிரையை வித்துவிட்டான். குதிரையை வித்துவிட்டு 2 பேரும் சும்மாவே போறாங்க. அப்போ சும்மா இருக்கணுமா இல்லையா? ஊருண்டா 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வான், அதுக்காக வித்துப்படுறதா? ஊருண்டா 4 பேர் 4 சொல்லத்தான் செய்வான், அதுக்காண்டி வாங்கின குதிரை வித்துப்படுறதா? அப்ப என்னதான் செய்ய சொல்ற இவனை? என்ன செய்ய, இதுக்கு மேல ஏதாவது இருக்கா? இந்த 5 தவிர வேற என்ன செய்யணும்? இவ்வளவுதான். அதை செஞ்சாலும் கூட சொல்லுவான், இதை செஞ்சாலும் கூட சொல்லுவான், அதை செஞ்சாலும் கூட சொல்லுவான். இவனை எதுக்கு நீ பாக்குற? நீ எதுக்கு வாழணும்? நமக்கு சரின்னு படுதா செஞ்சுக்கிட்டே போயிட்டே ஊரை திருப்திப்படுத்த பார்க்காத. உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா, இந்தியா புடவையா பிடிச்சிருக்கா, கட்டிக்கிட்டு போ. இதே நல்லா இருக்கிறது அவள்கிட்ட போய் கேட்கற, எதுக்கு ஆப்பிறாங்க கேட்கற? நீ பாட்டுக்கு புருஷன் வாங்கி தர கட்டிக்கிட்டு போவியா, புருஷன் ஊத்தின கஞ்ச குடிச்சிட்டு போவியா? இது எதுக்கு அடுத்த போய் காட்டுற? இந்த பகட்டு நோய் தான் நம்மளை நாசமாக்குகிறது. அதை விடுங்க, டாபிக் வர்றேன். அந்த பிறவனுடைய மனைவி உங்களை மாதிரி பொம்பளை தானே,
அவங்களும் எதை ஆசைப்பட்டிருக்கனே, நம்ம ராஜாவுக்கு பொண்டாட்டியா இருக்கிறோம், அவர் ராஜா நம்ம ராணி, அவருக்குள்ள மரியாதை நமக்கு கிடைக்கிறது, எல்லா விதமான ஆடைகளையும் உடுத்துறோம், எல்லா நகைகளையும் போடுறோம், எல்லா விதமான அந்தஸ்துகளையும் அனுபவிக்கிறோம், இதை விட்டு கூட நினைக்கணுமா இல்லையா? அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, இதை ஏற்றுக்கொண்டால் அங்க இல்லாம போயிருமே. நம்ம அல்லாஹ் எதுக்கு படைச்சிருக்கிறான்? இந்த உலகத்துல சொகுசா இருக்கிறக்கா படைச்சிருக்கிறான்? இவன் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், நம்மளை எல்லாம் படைச்ச அல்லாஹ் தான் கடவுள்னு சொல்லுவோம். அதனால இவன் நம்முடைய சேலையை எல்லாம் பறித்துக் கொண்டால், நம்முடைய நகைகளை எல்லாம் பறித்துக் கொண்டால், நம்மளை அரண்மனை விட்டு வெளியேற்றினால், நம்மளை அடிச்சு சித்திரவதை பண்ணினால் அதை தாங்கிக்கிறோம் அப்படின்னு உறுதியோட கணவன்ட்டே சொல்றாங்க, நீ கடவுள் இல்ல, உன்னை என்னை படைச்சான ஒருத்தன் அவன் தான் கடவுள், மூசா நபி பிரச்சாரம் பண்றாரு அவன் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. சொன்ன என்னவாக அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அது அந்த அம்மாவுடைய வாயிலிருந்து அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். எப்படி? வரவல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத் ஃபிரௌன், மூமின்களாகிய உங்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் முன் உதாரணமாக காட்டுகிறான். இது காலத், அந்த அம்மா சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தா. இவன் ஒரு மாளிகையை தந்திருக்கிறான், இதுல எல்லாம் கிடைக்குது, இது வேணாம். எப்ப கிடைக்கும் இதெல்லாம்? உன்னை மறுத்தால் கிடைக்கும். இவனை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டால் இதெல்லாம் கிடைக்கும். எது கிடைக்கும்? இந்த அரண்மனை கிடைக்கும். எனக்கு இது வேணாம். எனக்கு எது வேணும்? உன்னிடத்தில் இருக்கிற சொர்க்கத்தை எனக்கு தா. வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி, ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய சித்திரவதையிலிருந்தும் என்னை காப்பாத்து. வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்லி அந்த அம்மா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டி, இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொண்டால் தான் நீங்கள் மூமின்கள். புடிச்சுனா அல்லாஹ் நம்ம ஏன் படைக்கப்பட்டோங்கிறத யாரு விளங்குனா? அந்த அம்மா விளங்குனாங்க. எப்படி விளங்குனாங்க? இந்த உலகத்துல என்ன வேண்டாம் கிடைக்கட்டும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு இன்பம் கிடைக்கிறது, எவ்வளவு இன்பம் கிடைக்கும்? ஒரு இளமையில ஒரு இன்பம் கிடைக்கிறது என்பதற்காக வேண்டி இவன் தடுமாறினால் எவ்வளவு நாளைக்கு அது கிடைக்கும்? வசதி கிடைக்கிறது என்பதற்காக தடுமாறினால் அது எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? உடல்ல திமிர் இருக்கிறதுக்கான ஆட்டம் போட்டால் அது எவ்வளவு நாளைக்கு நிக்கும்? 10 வருஷம் நிக்குமா? 15 வருஷம் நிக்குமா? 50 வருஷமா நிக்கட்டுமா? அப்புறம் அதுக்கு பிறகு என்ன? மண்டையை போட்டு அப்புறம் என்ன? கொண்டை புதைச்சிருவாங்க, அப்புறம் என்ன உங்க இது? இதை விளங்குறது தான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். நான் மரணித்த பிறகு என்னுடைய கதி என்னவாகும்? நான் இறந்த பிறகு என்னுடைய உயிர் எங்கே செல்லும்? நான் இறந்த பிறகு என்னுடைய இந்த செயலுக்கான எதிர் விளைவு என்னவாக இருக்கும்? இதை விளங்குவதுதான் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம். இதை எல்லாரும் விளங்கிட்டான்னு வைங்க. எப்படி விளங்கலாம்? நம்ம இந்த உலகத்தில் என்ன செஞ்சாலும் நம்மை ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பதிவு செய்து கொண்டிருக்கிறான், எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவையும் தூக்கி முன்னாடி கொண்டாந்து நல்லா போடுவான். ஒண்ணு கூட மறையாது. எப்படி மறையாது? மறுமை நாளை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான், அப்படி தூக்கி எல்லாம் கொடுப்பானா. இக்ர கிதாபக புர்ரா, குடிவன் பேப்பரை குடியுமா நல்லா அவன் வாங்கி பார்த்து சொல்லுவானா, மாலிஹாதல் கிதாப், இது என்ன ஏடு? லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன், ஒரு சின்ன விஷயத்தை கூட விட்டு வைக்கல, ஒரு பெரிய விஷயத்தை கூட விட்டு வைக்காம இருக்கிறது. எல்லாத்தையும் அக்குவேர ஆணிவரை எழுதி வச்சிருக்க, இது என்ன ஒரு பயங்கரமான பதிவேடு என்று அப்ப புலம்புவான். அல்லாஹ் சொல்லுவான், இக்ர கிதாபக கபாபி நப்சிக்கல் யௌம அலைக்க ஹசீபா, உன் கணக்கு நீனே பார்த்துக்கடான்னு ஒரு தூக்கி விட்டு எறிவான் அல்லாஹ். அப்ப தெரியும் நம்ம வாங்கின மார்க். ஆஹா, எல்லாத்திலும் அடிபட்டு போயிட்டோமே, இந்த உலகம் தான் சதம் நினைச்சு ஏமாந்து போயிட்டோமே, வாழ்க்கை நாசமாக்கிட்டோமே அப்படின்னு அங்க புலம்ப கூடாது என்றால், இங்கே இந்த உலகத்தில் வாழும் பொழுது இறைவன் எதை நமக்கு உத்தரவிட்டானோ, இறைவன் எதை கட்டளையிட்டானோ, எந்த மாதிரி வாழ்ந்தால் நீங்கள் மறுமையில வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னானோ அதன்படி உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய கண்டுபிடிப்புகளால், நம்முடைய அறிவுகளால், நம்முடைய சிந்தனைகளால், நம்முடைய அழகுகளால், நம்முடைய ஆற்றல்களால் ஒரு வெற்றியையும் பெற முடியாது. நம்முடைய தூய்மையான எண்ணத்தால், நல்ல நடத்தையால் தான் நம்ம வெற்றி பெற முடியும். இதை விளங்கிட்டா, எல்லாரும் விளங்கிட்டா, குறைஞ்சபட்சம் முஸ்லிம்கள் விளங்கிட்டா எப்படி இருக்கணும் கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம எல்லாரும் அது விளங்கிட்டோம். என்ன விளங்கிட்டோம்?
இத செஞ்சா அல்லாஹ் பிரியப்படுவானா, இத செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்குவானான்னு விளங்கிட்டோம். இது விளங்கிட்டோம்னு சொன்னா வரதட்சணை வாங்குவீங்களா, கொடுப்பீங்களா? எப்படி கொடுப்பீங்க? அதை பார்த்துட்டு இருப்பானா அல்லாஹ்? நம்ம வாங்குறது தெரியும், கொடுக்கிறது தெரியும், ஏமாத்துறது தெரியும், நடிக்கிறது தெரியும், எல்லாம் பார்த்துட்டு இருக்கானே. வரதட்சணை வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நம்ம பக்குவப்பட்டோம்னு சொன்னா லஞ்சம், ஊழல், கலப்படம், பொய், பிராடு, பித்தலாட்டம் எல்லாம் நம்மளோடு போயிருமே. ஒரு புதிய ஜெனரேஷன், ஒரு புதிய தலைமுறையை உருவாகி போயிருமே. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை படைப்பதற்காகத்தான், மாற்றுவதற்காகத்தான் அல்லாஹ் நபிமார்களை உலகத்திற்கு அனுப்பினான். அவங்க வந்த நோக்கமே மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை சொல்லித் தருவதற்குத்தான். மனிதன் படைக்கப்பட்டது இந்த உலகத்திற்கு அப்புறம் ஒரு உலகம் இருக்கிறது, அந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை. இதை விளங்குனதுனால தாங்க சஹாபாக்கள், ரசூல்லா இருந்தாங்கல்ல, நபிமார்கள் இருந்தாங்கல்ல, இந்த சத்தியத்தை சொன்னதுக்கு எவ்வளவு அடி வாங்கினாங்க. பேசாம விட்டு போயிருக்கலாம்ல, அடி ஏன் தாங்க வேண்டுச்சு? ஊரை விட்டு விரட்டுறாங்க, முடியாதுன்னு உறுதியா நிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உறுதியா நிக்கிறாங்க, சமுதாயத்தில் ஒதுக்கி வைக்கிறாங்க, உறுதியா ஏன் உறுதியா நின்றாங்க? இது ஒரு மேற்றே இல்ல. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கிறா, நாங்க இந்த உலகத்துல பதவி பட்டதுக்காக வேண்டியதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், மறுமையில வெற்றி பெற சொல்றோம். இன்னைக்கு இந்த தௌஹீத் ஜமாத் ஏன் நிக்குது? நாங்க 27 வருஷமாக 1980 இருந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த 27 வருஷங்களாக நாங்கள் சொல்வதற்கும், அடி வாங்குவதற்கும், திட்டு வாங்குவதற்கும், பலவிதமான அடக்குமுறைகளுக்கு ஆளாவதற்கும், சிறைச்சாலைகளை சந்திச்சதற்கு என்ன காரணம்? அதை எதனால எங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடிஞ்சது? இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு கஷ்டப்படுத்துறியோ அவ்வளவு நாங்க நல்லா இருப்பாட்டி. அது எனக்கு நன்மை இருக்கு. ஊரை விட்டு நீக்கு, எனக்கு நன்மை இருக்கு. பள்ளிவாசலுக்கு வராதுன்னு சொல்லு, எனக்கு நன்மை இருக்குது. நிக்கா புஸ்தகம் தரமாட்டேன்னு சொல்லு, அதுக்கு எனக்கு அங்க நன்மை இருக்குது. ஜெயில கொண்டு போட்டு மீதி, எனக்கு அங்க நன்மை இருக்குது. அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால நீங்க நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். அதனால தௌஹீத் ஜமாத்தின் பக்கம் மக்கள் கூட்ட கூட்டமா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே சீராக வேண்டும் என்று சொன்னால், எல்லாமே ஒழுங்காக வேண்டும் என்று சொன்னால், நம்ம படைக்கப்பட்டது இந்த உலகத்திற்கு இல்லை. எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசன் அமலா, நல்ல அமல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை சோதித்து பார்ப்பதற்கு தான். இதை விளங்கினீர்களேயானால் தொழுவாத ஒரு முஸ்லிம் இருக்க மாட்டான். ஏன்? நம்மள எல்லாம் எதுக்கு படைச்சான்? தொழுவாட்டி உனக்கு தெரியுமில்ல. நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, நோன்பு வச்சு சாப்பிடுவீங்களா? நோன்பு வச்சுக்கிற நீங்க பகல்ல சாப்பிடுவீங்களான்னு கேக்குறேன். சாப்பிட மாட்டீங்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்காண்டு. அதனால தானே. அப்ப 5 வேளையும் தொழுவாட்டி அல்லாஹ் பார்க்க மாட்டானா உங்கள? அல்லாஹ் இருக்கான்னு ஒரு பக்கம் நம்புறீங்க, தொழுவ மாட்டேங்கிறீங்க. இப்ப தொழுவாட்டி அல்லாஹ் தெரியாதப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான்ங்கிற நம்பிக்கை உண்டாக்கத்தானங்க இந்த வணக்கமெல்லாம் அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்ப இந்த மாதிரி நம்மள்ட்ட நம்பிக்கை வந்து விட்டது என்று சொன்னால், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் எல்லாம் நம்ம இடத்துல வந்துவிடும். தானம், தர்மம், ஒழுக்கம், பண்பாடு எல்லாமே வந்துவிடும். ஒட்டுமொத்த சமுதாயமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கியது போல சஹாபாக்களை போன்றவர்களாக மாறிடுவோம். அப்படி மாற வேண்டுமானால் நீங்க ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபிரௌனுடைய மனைவி எப்படி இந்த உலகத்து இன்பத்தை பெருசாக கருதாமல் மறுமையில வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வழியை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அதுக்காக எல்லா இன்பத்தையும் இழந்து அடி உதைகளுக்கு ஆளாகி, துன்பங்களுக்கு ஆளாகி, சித்திரவதைகளுக்கு ஆளாகி உறுதியாக நின்றார்களோ அந்த மாதிரி நாங்களும் நிற்போம் என்ற பாடத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி, எனக்கு வழங்கப்பட்ட நேரம் முடிந்துவிட்ட காரணத்தினால் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.